இந்த வீடியோல நம்ம பெருகி, அப்போகி, பெரிஹெலியான், அப்ஹெலியான், சூப்பர் மூன், மூன் ஆர்பிட், எர்த் ஆர்பிட் இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கெப்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல் பிளானட்ஸ் மூவ் அபவுட் தி சன் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் ஹேவிங் சன் அஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கே. ஸோ ஒரு எலிப்ஸுக்கு 2 ஃபோக்கை இருக்கும், அது நமக்கு தெரியும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபோக்கையில் சன் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா எர்த்து வந்து அந்த எலிப்டிக்கல் பாத்தில் சுத்தம் அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. ஸோ சன் வந்து ஒரு ஃபோக்கையில் இருக்கு. இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோக்கையில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க சன்னோட பொசிஷனை. இப்போ எர்த்து வந்து இந்த ப்ளூ எலிப்டிக்கல் பாத்தில் சுத்துது. ஸோ அட் ஒரு பர்டிகுலர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கையில் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு பக்கத்தில் எர்த்து வரும்போது நியரஸ்ட் பொசிஷனாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பெரிஹெலியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் த ஃபர்தஸ்ட் பொசிஷன் தூரமாக இருக்கும்ல, இப்போ ஒரு ஃபோக்கையிலேருந்து ஒரு ஃபோக்கையில் எர்த் சன் இருக்கு அப்படின்னா இன் ஆப்போசிட் சைடில் ஃபர்தஸ்ட் எண்டில் எர்த்து வரும்போது அந்த பொசிஷனை அப்ஹெலியான்னு சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜூலை 2 வருது, அப்புறம் பெரிஹெலியன் பார்த்தீங்கன்னா ஜான் 2 வருது. இது மூனோட ஆர்பிட் பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தை வந்து எலிப்டிக்கல் பாத்துல சுத்துது. எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கையில் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அட் பர்டிகுலர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மூன் வந்து எர்த்துக்கு பக்கத்தில் வரும். அந்த பொசிஷன் எப்படி நம்ம சன்னை சுற்றி நம்மளோட எர்த்து வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் க்ளோஸராக வரும்போது பெரிஹெலியான்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி எர்த்தை சுற்றி மூன் வரும்போது நம்மளோட எர்த்து ஒரு ஃபோக்கையில் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கும் போது மூன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பக்கத்தில் வரும். ஸோ அந்த பொசிஷன் தான் நமக்கு வந்து பெருகின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைம்ல தான் நமக்கு வந்து சூப்பர் மூன் நடக்கும். சூப்பர் மூன்னா நார்மல் மூன் தான், நார்மல் நமக்கு மூன் தெரியறது தான், பட் கொஞ்சம் கூட பெரிய சைஸா தெரியும் நமக்கு. கெப்லர் ஆஃப் பிளானட்டரி மோஷன் அதே கான்செப்ட் தான். இப்போ சன் இருந்த இடத்துல நம்ம வந்து எர்த்தை கன்சிடர் பண்ணிக்கிறோம். சன்னை ஃபோக்கையில கன்சிடர் பண்ணிட்டு எர்த்தை சொல்லும் போது பெரிஹெலியான்னு சொல்லுவோம். அண்ட் அதே இது வந்து எர்த்தை வந்து ஃபோக்கையில கன்சிடர் பண்ணிட்டு மூன் வந்து பக்கத்துல வரும்போது பெருகின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பொசிஷன்ல மூன் வரும்போது தான் நமக்கு சூப்பர் மூன் கிடைக்கும். சூப்பர் மூன்னா மூன்ஸ் க்ளோசஸ்ட் அப்ரோச். மூன் வந்து நமக்கு எர்த்துக்கு கொஞ்சம் பக்கத்துல வரும் அப்படின்றது தான் சூப்பர் மூன். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நார்மலா தெரிகிற மூணு விடவும் அந்த டைம்ல கொஞ்சம் பெருசா தெரியும் அதோட மூனோட ஸ்ட்ரக்சர். அண்ட் அப்போகிங்கிறது பார்த்தீங்கன்னா எர்த்தோட ஃபோக்கையிலேருந்து ஃபர்தஸ்ட் எண்டில் இருக்கும்போது, அந்த மேஜர் ஆக்சிஸோட ஃபர்தஸ்ட் எண்டில் இருக்கும்போது கிடைக்கிற பொசிஷன் தான் அப்போகி. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மூன் வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியும். கம்பேரிங் டு த பெருகி பொசிஷன், சூப்பர் மூன் கம்பேர் பண்ணும்போது அப்போகி பொசிஷன்ல மூன் வந்து சின்னதாக தெரியும். ஸோ இதில் சூப்பர் மூன்னா ஃபுல்லாக நியூ மூன் தட் அக்கர்ஸ் வென் த சென்டர் ஆஃப் த மூன் இஸ் லெஸ் தேன் 3,60,000 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த இயர். ஸோ நமக்கு ஆப்வியஸாக தெரியும் மூன் டைட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணமே வந்து நம்மளோட ஓஷன் டைட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணம் மூனோட ப்ரெசன்ஸ் தான். ஸோ ஹை டைட்ஸ் வந்து இந்த மாதிரி சூப்பர் மூன் நியூ மூன் இருக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக வரும். அண்ட் மைக்ரோ மூன்னா என்ன அப்படின்னா த ஃபுல் மூன் ஆர் நியூ மூன் தட் அக்கர்ஸ் that takes place when the center of the moon is furthest away from the earth. around 4,05,000 kilometers கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இன்னும் வேரி ஆகும். ஸோ மைக்ரோ மூன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியும் இந்த சென்ஸ் ரொம்ப தூரத்தில் போகிறனால. ஃபர்தஸ்ட் பொசிஷன் நான் சொன்னேன்ல, அப்போகி பொசிஷன், அந்த பொசிஷனில் போகும்போது மூன் வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியும். அண்ட் சூப்பர் மூன்னா நம்மளோட க்ளோசஸ்ட் அப்ரோச் பக்கத்தில் வரனால மூன் கொஞ்சம் பெருசாக தெரியும். இந்த பொசிஷன் தான் சூப்பர் மூன். Super full moon's angular size is around 12.5% to 14.1% bigger than the micro full moon. அதாவது ஒரு ஃபர்தஸ்ட் பொசிஷன் தூரத்துல இருந்து மூனோட பொசிஷனை இமேஜ் பண்ணி அண்ட் அட் த சேம் டைம் சூப்பர் மூன் அப்போ வர்ற மூனோட பொசிஷனை நீங்க இமேஜ் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அரவுண்ட் இவ்வளோ பெர்சன்டேஜ் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நார்மல் ஃபுல் ஒரு ஆவரேஜ் ஃபுல் மூன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5.9% 6.9% பிகர் தேன் ஆவரேஜ் ஃபுல் மூன் சொல்றாங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, இது வந்து நான் கேப்சர் பண்ணது தான். ஸோ இது August 30, 2023 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மூன் வந்துச்சு, சூப்பர் ப்ளூ மூன் அன்னைக்கு. ப்ளூ மூன் இந்த சென்ஸ் ப்ளூ மூன்னா செகண்ட் ஃபுல் மூன் இன் மந்த் ஒரு மாதத்திலேயே 2வது பௌர்ணமி வருதுன்னா அதுதான் ப்ளூ மூன் சொல்லுவாங்க. ஸோ ப்ளூ மூன்னா ப்ளூ கலர்ல இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இமேஜ் வந்து ஃபுல் மூன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6th 2023 எடுத்தது. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுல் மூன் அன்னைக்கு எடுத்தது. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் மூன் அப்போ மூனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நார்மல் ஃபுல் மூனை கம்பேர் பண்ணும்போது சூப்பர் மூனோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இதுக்கு முந்தின ஸ்லைடில் நம்ம பார்த்தது. இது எதனால அப்படின்னா சூப்பர் மூனோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எர்த்லேருந்து அரௌண்ட் 3,40,000 50,000 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சூப்பர் மூனோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 lakhs அன்னைக்கு ஆகஸ்ட் 30th அன்னைக்கு 3,64,196 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. அண்ட் நார்மல் ஃபுல் மூன் ஏப்ரல் 6th அன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 3,90,000 கிலோமீட்டர். ஸோ ஆப்வியஸாக ஒரு பொருள் தூரத்தில் இருக்கும்போது அதோட சைஸ் சின்னதாகவும் பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் பெருசாகவும் தெரிகிறது நமக்கு தெரிஞ்சது தான். அதே ஃபினாமினான் தான் இங்கேயும் நடக்குது. அதாவது நார்மல் ஃபுல் மூனோடவும் சூப்பர் மூனோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்கான காரணம் இதுதான். ஸோ இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.